الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. உலகை படைத்து இந்த உலகிலே வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் உணவளித்து பராமரித்து ஆட்சி செய்யும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபி தோழர்கள் அன்று தர இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜும்ஆவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று எமக்கு கட்டளை செய்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறான் அப்படியான காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இப்பொழுது இஸ்லாமிய ஹிஜ்ரி கணக்கின் பிரகாரம் புதிய ஆண்டிலே காலடி வைத்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். 1447 ஆண்டு முஹர்ரம் மாதத்தின் பிறை 2வது நாளாக நாங்கள் இருக்கின்றோம். இப்படியாக பல ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கின்றோம். ஆண்டுகள் வருகின்றது போகின்றது. இந்த ஆண்டுகள் வரும்போதெல்லாம் எமது வாழ்வில் எவ்வாறு தகையுராத்துகள் மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் மிக சிறப்பான மாதங்களாக இருக்கின்றது. இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுரும். 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். போர்க்களங்களை கூட அந்த மாதங்களிலே அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அந்த அளவுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மாதங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யக்கூடிய சூழலை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். சில சகிப்புத்தன்மைகளை நாங்கள் எங்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தில்காதாவுடைய மாதம், தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இப்பொழுது நாம் இருக்கின்ற முஹர்ரம் மாதம், அடுத்ததாக ரஜபுடைய மாதம். இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஹிஜ்ரி கணக்குடைய முதல் மாதமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருடங்கள் போகும் பொழுதும் நாம் அந்த மாதத்தை அந்த வருடத்திலே ஆரம்பத்திலே நாம் மாற்றங்களை நோக்கிய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு வருடம் கழிந்து விட்டது என்று சொன்னால்
எனது வாழ்நாளில் இந்த வருடம் சஈதன் அவ் ஷகியன், ஒரு சீதேவித்தனமாக இந்த மாதம் சென்றதா அல்லது மூதேவித்தனமாக சென்றதா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ள முறையில் இந்த வருடத்தை நான் கழித்தேனா அல்லது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான முறையில் இந்த வருடத்தை நான் கழித்தேனா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு வருடத்தை கடந்து மறு வருடத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஹசன் பஸரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ன ஆதம் இன்னமா அந்த ஐயாம், உனக்கு இருக்கின்ற இந்த காலங்கள், இந்த வருடம் கழியும் பொழுது நீ நினைத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய உடலில் ஒரு பகுதி அழிந்து விடுகின்றதை நினைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு புது வருடம் வரும்போது கொண்டாட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்தவருடைய ஜனவரி மாதத்துடன் அந்த அவருடைய முதல் நாளில் அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம், பாடுகின்ற பாட்டு, அவர்கள் போடுகின்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்னமோ அவருக்கு ஏதோ கிடைத்தது மாதிரி நினைக்கின்றார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்கள், நல்ல சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்கள் விளங்க வேண்டும், இந்த உலக வாழ்வில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளில் ஒரு வருடம் குறைந்து விட்டது. என்னுடைய மரணம் என்னை நெருங்கிக்கிட்டு இருக்கின்றது, என்னுடைய மன்னரை நெருங்கிக்கிட்டு இருக்கின்றது, எனக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்குகள்லாம் குறைந்து விட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட உலகத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்தும் குறைந்து விட்டது என்ற சிந்தனை வர வேண்டும், அழுகை வர வேண்டும், கவலை வர வேண்டும், மறுமையை பற்றி யோசிக்கின்ற சூழல் அவர்களுக்கு வர வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நம்முடைய வாழ்நாளில் ஒரு வருடம் அவ்வாறு குறையும் பொழுது ஹசன் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொல்வது, உன்னுடைய உடலில் ஒரு பகுதி குறைந்து விட்டது என்பதை சிந்திப்பாயாக. நம்முடைய இளைஞர் பருவத்தில் நமக்கு இருந்த அந்த வலு, உடலில் இருந்த திறமை, உடலில் இருந்த வலிமை இப்பொழுது வயது போகும்போது குறைகின்றது. அது நமக்கு விளங்குகின்றது, புரிகின்றது. அந்த இளைஞர் பருவத்தில் இருந்ததை போன்று இல்லை என்று விளங்குகின்றது. ஆனால் நம்முடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை போன்று எனது வாழ்நாளில் அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நிலையை சீர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த உலக ஆசாபாசை எங்களை விட்டு வைக்கவில்லை. உலகத்தில் இருக்கின்ற ஆசை, மோகம், துனியாவுடைய அந்த விருப்பம் அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் இருக்கின்ற தொடர்பை தூரமாக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வருடம் பிறக்கும் பொழுது, ஒரு வருடம் ஆரம்பமாகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத் நமக்கு நினைப்பு வர வேண்டும். இந்த முஹர்ரம் மாத ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. நபிகளார் பட்ட சிரமம், அவர்கள் ஷிர்க்கிலிருந்து தௌஹீதுக்காக, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகின்றார்கள். அதில் அவர்கள் பட்ட சிரமங்கள், அவர்கள் அடைந்த தொல்லைகள், அசௌகரியங்கள், அவர்கள் ஒரு மனிதன் அடிப்படை அவர்கள் ஏற்பட்ட எத்தனையோ தொல்லைகள் அடைந்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இன்றைக்கு நாங்கள் ஈமானோடு வாழ்வதற்கு வழிவகுத்தார்கள். எனவே நபிகளார் பட்ட சிரமம் தன்னுடைய ஈமானுக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்வதற்கும் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை கொண்டு சேர்ப்பதற்கும் பட்ட அந்த சிரமத்தின் ஊடாக நாங்கள் இன்று இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம். படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள், விஞ்ஞானிகள், இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் சொல்லப்படுவர்கள் கூட தன்னுடைய இறைவன் யார் என்று சிந்திப்பதை மறந்து விட்டார்கள். பெரும் விஞ்ஞானிகள் கூட கல்லையும் மண்ணையும் மரத்தையும் சிலைகளையும் உரியான சாமியாக்களையும் பாம்பையும் மாட்டை வணங்குகின்ற நேரத்தில் யார் எம்மை படைத்தானோ அந்த ரப்பை நாம் வணங்குகின்றோம், அந்த ரப்பை ரப்பாக ஏற்றிருக்கின்றோம், அந்த ரப்பை அஞ்சி நடக்கின்றோம். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய சிறப்பும் உயர்வும் மேலாண்மை என்பதும் நம்மை படைத்த ரப்பை நாங்கள் வணங்குகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹிதாயத்துடைய வழியை காட்டியிருக்கிறான், தந்திருக்கிறான். அதனை எங்களுடைய உலக ஆசையை வைத்து, மனோ இச்சைகளை வைத்து, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத ஜஹாலத்தை வைத்து இந்த நேரான பாதையை நாங்கள் கெடுத்துவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு முஹர்ரம் மாதம் வரும் பொழுதும் எங்களிடத்திலே நினைப்பு வர வேண்டும்,
இந்த மாதம், இந்த ஹிஜ்ருடைய ஆண்டு ஷிருக்கிலிருந்து தௌஹீதுக்குரிய பயணம் நபிகளார் ஆரம்பித்தார்கள். இதே போன்று இந்த தியாகத்தில் ஒரு அணுவளவையாவது, 1% நான் செய்கின்றேனா என்பதை நாங்கள் சிந்தித்து அதற்காக எங்களுடைய கால்களை முன்னெடுத்து வைக்க வேண்டும். அதே போன்று இந்த பயணம் என்பது வழிகேடான இருளில் இருந்து ஒரு ஒளியும் பக்கமான ஒரு பயணமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய பயணங்களும் நம்முடைய உழைப்புகளும் நம்முடைய கடமைப்பாடுகள் எல்லாம் ஒரு ஒளி உள்ளதாக, ஹிதாயத்துள்ளதாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதம் வரும் பொழுது கூட, இந்த ஹிஜ்ரத்துடைய வருடம் வரும்போதும் கூட நமக்கு வரவேண்டிய சிந்தனை மினல் மஅசியத்தி இலா தாஅ, பாவத்திலே இருந்து நாங்கள் விலகி அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய கடமையாக இருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வருடங்கள் பிறக்கும் போதெல்லாம் எங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சில படித்தரங்களாக நாங்கள் பிரிக்க முடியும். இப்பொழுது நாங்கள் உயிருள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எதிர்வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் எப்படி இருப்போம் யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனை சொல்லும் பொழுது, வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன் வமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்தின் தமூத் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். எனவே நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும், எதை சம்பாதிப்போம், எதை செய்வோம், எப்படி வாழ்வோம் என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த இடத்திலே மரணிப்பார்கள், எந்த இடத்தை அவர் சொந்தமாக்கிக் கொள்வார்கள் சொல்ல முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய சென்ற வருடம் எப்படியோ போய்விட்டது. இந்த வருடத்தை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த வருடம் நமக்கு எப்படி அமைய வேண்டும்? என்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக அமல் செய்த வருடமாக இந்த பிறந்திருக்கிற வருடத்தை நாங்கள் ஆக்குவோம் என்று நாங்கள் நியத்து வைக்க வேண்டும். இந்த வருடத்திலே நான் என்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த மாதமாக, வருடமாக இந்த வருடத்தை நாங்கள் ஆக்குவோம். என்னுடைய வாழ்நாளிலே கடந்த வருடங்களை விட இந்த வருடம் பாவங்களை மிக குறைவாக செய்த வருடமாக இந்த பிறந்திருக்கிற வருடத்தை நாம் ஆக்கிக் கொள்வோம் என்று நாங்கள் நியத்து வைக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு வருடங்கள் பிறக்கும் பொழுதும் கூட இந்த வருடத்தை நாம் எவ்வாறு கழிப்பது என்ற சிந்தனை நாம் எடுத்திருக்கின்றோமா? இந்த வருடத்தை நான் எவ்வாறு இதனை ஆக்கிக் கொள்வது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்றால் கிடையாது. பெரும்பாலானாக்கள் கிடையாது. எனவேதான் இந்த முஹர்ரம் மாதம் நம்முடைய நிலையை மாற்றி இந்த வருடத்திலே அதிகமாக நன்மை செஞ்ச வருடமாக, பாவ மன்னிப்பு கேட்ட வருடமாக, பாவங்கள் செய்யாத வருடமாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வருடமாக இந்த வருடத்தை ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே மிக பிரதானம் என்ன? மிக பிரதானமாக நாங்கள் எங்களுடைய தொழுகையை சரியாக செய்ய வேண்டும். நாங்கள் செய்கின்ற எல்லா வணக்கங்களிலும் மிக பிரதானமான தொழுகை. எனவேதான் இந்த வருடத்தில் இன்ஷா அல்லாஹ், இந்த பிறந்திருக்கின்ற வருடத்தில் என்னுடைய தொழுகை ஒரு நாளும் பாழாகாது, வீணாகாது, விடமாட்டேன். முஸ்லிம்களோடு சேர்ந்து, உம்மத்தை முஸ்லிமாவோடு சேர்ந்து பள்ளி வாயிலில் ஜமாத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை இந்த வருடத்திலே நான் ஆக்குவேன். இதற்கு முன்னாடி விட்ட பொடுபோக்குகளை, குறைபாடுகளை இந்த வருடத்திலே நான் நிறைவு செய்வேன். அதிலே மிக பிரதானமாக இந்த 5 நேர தொழுகையையும் முஸ்லிம்களோடு ஜமாத்தோடு பள்ளியில் தொழக்கூடிய சூழலை உருவாக்குவதுதான், நாங்கள் மாற்றிக்கொள்வதுதான் இந்த வருடத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றத்தின் மிக பிரதானமாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது படித்தரம், இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால், முஹர்ரம் மாதம் சைஃபுடைய காலங்கள், விடுமுறையுடைய காலங்கள், பாடசாலை விடுமுறை, அதே போல தொழில் செய்பவர்களுக்கு விடுமுறை, அரசாங்க விடுமுறை, இப்படி ஒரு விடுமுறை காலமாக இருக்கின்றது. இந்த விடுமுறை காலங்கள் எப்படி ஆகிவிட்டது? விடுமுறை என்று சொன்னாலே பாவங்கள் செய்கிற நாட்கள், வணக்கங்களை விடுகின்ற நாட்கள், தொழுகையும் இதர வணக்கங்களையும் பொடுபோக்கு செய்கின்ற நாட்கள்.
விடுமுறைக்கு நாங்கள் வைத்திருக்கின்ற வரைவிலக்கணம் பாவங்கள் செய்யலாம், தொழுகையை விடலாம், நன்மையான காரியம் விடலாம், விசேஷமாக ஃபஜ்ருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, இது எல்லாமே வீணடிக்கக்கூடிய காலமாக விடுமுறை காலமாக ஆகிவிட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இதிலே நாங்கள் தெளிவு பெற வேண்டும். ஃபத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் மஸ்ஊலூன், கண்டிப்பாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், கேட்கப்படுவீர்கள். இந்த லீவுடைய விடுமுறையுடைய காலம் நமக்கு சந்தர்ப்பம், ஒரு புருஷா. என்னத்துக்கு புருஷா? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, மார்க்கத்திலே தெளிவடைவதற்கு, வணக்க வழிபாடுகளை ஆறுதலாக இலகுவாக செய்வதற்கு. ஏனைய காலங்களில் எல்லாம் வேலை 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 என்று ஓடினோமே, இந்த விடுமுறையிலே நமக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைச்சிருக்கின்றது, கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் இந்த விடுமுறையில் எதையாவது ஒன்றை செய்வதை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். சிலர் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த விடுமுறை காலத்திலே அவர்கள் சரியாக கவனிக்கிறார்கள், குர்ஆன் பாடமாக்கி வைக்கிறார்கள், பாசைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த விஷயத்தில் தன்னுடைய பிள்ளைகள் பலவீனமோ அந்த குறையை இந்த லீவிலே ஏற்படுத்துகிறார்கள். எனவே நாமும் இந்த விடுமுறை காலத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகள், இவர்களை இந்த விடுமுறை காலத்தில் சரியான முறையிலே அவர்களை வழிநடாத்துவது நமது கடமையாக இருக்கின்றது. எனவே இதுவும் நாம் நம்மிடத்திலே பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. மூன்றாவது அம்சமாக, அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது, நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்றது, வயோதிபமாக்கி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ செல்வங்கள் எல்லாம் நம்மளை விட்டு இழந்து கொண்டிருக்கின்றது. எதையெல்லாம் கிடைக்காது நினைத்தோமோ கிடைத்தது, ஆனால் அது இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கின்றோம். செல்வ செழிப்புக்களை எல்லாம் அல்லாஹ் தந்தான், இப்பொழுது அதை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் எவ்வாறு எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மாற்றத்தின் பக்கம் நாங்கள் போக வேண்டும். அந்த மாற்றம் எப்படியான மாற்றமாக இருக்கணும்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கக்கூடிய நபிகளாருடைய போதனை வழிமுறையில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு 90 வயசுக்கு வாழ்கிறார் என்றால் அந்த 90 வயசுடைய முடிவு என்ன, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சிலருக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு தௌஃபீக் கிடைக்காது. ஆனால் யாருடைய துவாவை கொண்டோ அல்லாஹ்வுடைய நசீபை கொண்டோ கடைசி நேரத்திலேயாவது அவர் நல்லவராகிடுவார். அது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். சிலர் முழுக்க முழுக்க தவறு செய்வார்கள், ஒரு வயதுக்கு பின்னாடி அவர்கள் நல்லவராகிடுவார்கள். ஒரு மனிதனை நாங்கள் எவ்வாறு கணிப்பது? இவன் நல்லவனா கெட்டவனா எப்படி கணிப்பது என்றால், அவனுடைய கடைசி நிலை எவ்வாறு இருந்தது? அவர் மரணிக்கும் போது எப்படி இருந்தார்? மரணிக்கும் போது தொழுகையாளியா இருந்தார், அல்ஹம்துலில்லாஹ். மரணிக்கும் போது மது அருந்துவராக இருந்தால் அவர் தீய செயலோடு மரணித்தவர் ஆகிவிடுவார். அப்போ ஒரு மனிதனை நாங்கள் கவனிக்கும் போது என்னையெல்லாம் செய்கிறான், எதுவெல்லாம் செய்கிறான், ஆனால் அவருடைய கடைசி முடிவு நல்லதாக இருந்தால் அவரை நாங்கள் நல்லதாகத்தான் பார்க்கணும். அப்போ ஒரு மனிதனை நாங்கள் கணிக்கும் போது களவெடுத்தாரு, பொய் சொன்னார், மது அருந்தினார், ட்ரக்ஸ் அடித்தார், ஆனால் இப்போ என்ன செய்கிறார்? தொழுகிறார், பேணுதலாக இருக்கிறார், நாவை பாதுகாக்கிறார், அக்கம் பக்கத்து நல்லா இருக்கிறார் சொன்னால் அவரை நாங்கள் நல்லவராகி கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்நாள்கள், எங்களுடைய வயதுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த மாற்று நிலைகள் இருக்கின்றது என்பதை சிந்திக்கணும். நாங்கள் உலகத்திலே வீடு கட்ட வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும், உயர்ந்த குடும்பமாக இருக்க வேண்டும், நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் என்னை புகழ வேண்டும், இப்படித்தான் நாங்கள் சிந்திக்கும் என்றுமே தவிர, நான் இந்த உலகத்திலே பிறந்தேன், வாழ்கிறேன், மரணிக்கப் போகிறேன், என்ன சாதகத்தை, எப்படி நான் கபருளை போய் வாழ்வேன், எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னாடி போவேன், என்னுடைய நிரந்தரமான சொர்க்கத்தை ஆசை வைக்கிறேன், அதற்காக என்ன செய்திருக்கேன் என்பதை சிந்திப்பதையும் அதற்கான உழைப்பை நாங்கள் விட்டுவிட்டோம். எனவே அன்புள்ள சகோதரிகளே, மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் 4வது படித்தரமாக நாம் இருக்கின்ற இந்த முஹர்ரம் மாதம், இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முஹர்ரமுடைய பிறை 10 நோன்பு நோட்பதை சுன்னாவாக்கியிருக்கின்றார்கள். இதனுடைய கூலி என்ன? ஒரு வருடத்துடைய, சென்ற வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை நாங்கள் தவறவிடலாமா? தவறவிடக்கூடாது.
எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிற 9 ஆகிரும், சனிக்கிழமை 10 ஆயிரும். இன்றைக்கு பிற 2 இருக்கிறோம். அப்போ முடிந்த அளவு நாங்கள் ஒரு 2 நோன்பு வைக்கணும். நபிகளார் குறிப்பிட்டது, முதலாவது குறிப்பிட்டார்கள் பிறை 10 நோன்பு வையுங்கள் சொல்லி. அதோடு சேர்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 9 வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். ஏன் பிறப்பிக்கிறார்கள்? மாற்று மதத்தவர்கள் கூட இந்த நோன்பை நோக்கிறார் என்பதற்காக வேண்டி அதற்கு மாற்றமான முறையில் இந்த நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 9 பிறை 10 வைக்குமாறு சொன்னார்கள். மற்றும் ஒரு ஹதீஸில் பிற 10 11 வைக்கலாம் என்று வந்திருக்கின்றது. ஆனால் அது பலவீனமானது. அப்போ பிறை 9 பிறை 10 வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கான கூலி என்ன? ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வெயிலாக இருக்குதே, பகல் கூடுதலாக இருக்குதே, வேலை இருக்குதே என்றெல்லாம் நொண்டி காரணங்களை சொல்லி இந்த வணக்கத்தை விட்டுடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வணக்கத்திலே ஆசை உள்ளவர்களாக, தேற்றம் உள்ளவர்களாக, அல்லாஹ்விடத்திலிருந்து அஜீர் கூலி கிடைக்கின்றதா, துனியாவை தூக்கெறிந்தவர்களாக நாங்கள் செய்யணும். எத்தனையோ சகோதரர்கள் இந்த வெயிலிலும் கூட 50 டிகிரி இருக்கின்ற பிரதேசங்களிலும் கூட பாதையிலே வேலை செய்கிறார்கள், வீதிகளிலே வேலை செய்கிறார்கள், தோட்டத்திலே வேலை செய்கிறார்கள். ஏன்? மாலையிலே கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம், அந்த ரியால், அதனுடைய பெருமதி சுவை அவர்களுக்கு முன்னே நிற்கின்றது. அதனால் அவர்களுக்கு வெயில் ஒரு பாராபட்சமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ், நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம், கடமைகளை வீணாக்கியிருக்கிறோம், எத்தனையோ கர்மங்களை எல்லாம் தொலைத்திருக்கிறோம், தேவையில்லாத எவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த நோன்புடைய பரக்கத்தை கொண்டு மன்னிக்கிறான் என்றால் இதை நாங்கள் விடக்கூடாது. எனவே இந்த மாதத்திலே விசேஷமாக நாங்கள், இதுவும் கண்ணியமான மாதம், இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய ஆஷூரா என்று சொல்லக்கூடிய நோன்பை நோப்பதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.